Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு இம்ப்ரூவ் எமோஷனல் மெச்சூரிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், இண்டிவிஜுவல் மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகளெல்லாம் செய்யணும். அப்போ தான் பிஹேவியரில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். எமோஷ்னலாக பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எப்போ தான் பாடியில் ஆக்சிடோசின் டெவலப் ஆகும், அப்படியெல்லாம் நம்ம சொன்னோம். நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அப்போது சில நேரத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அழறோம், இல்லாட்டி போனால் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எப்போவுமே எல்லாத்துலேயும் ஒரு என்ன பண்ணுறோம், எரிஞ்சு விழுறோம். அதெல்லாம் நடக்கிறது இல்லை. அந்த மாதிரி நடக்கிறது ஏன்னு கேட்டால் அதுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கூட ஒரு ரீசன் தான் இருக்கும். லேடிஸ்ன்னு சொன்னால் ஒரு சைக்கிளில் வரும்போது ஒரு சைக்கிள்லேருந்து இன்னொரு சைக்கிள்குள்ளே இருக்குச்சு, அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா தே கெட் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதனால் சிலப்போ கோய்ப்பாங்க, சிலப்போ சத்தம் போடுவாங்க, சிலப்போ எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கிற ராங் பிஹேவியருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கண்ட்ரோல் இல்லாமல் செய்யும்பொழுது நிறைய டிப்ஸ் சொல்லித்தர முடியும் அவங்களுக்கு. அதுக்கு முதல் டிப்ஸை என்ன பண்ணலான்னு கேட்டால், இப்போ நம்மளுக்கு 2 கை இருக்கு, 2 கையினால வேலை செய்கிறோம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, டாமினன்ஸ் ரைட் ஹேண்டில் எல்லா வேலையும் செய்ய முடியும். எழுதுவாங்க, சாமான் எல்லாம் தூக்குவாங்க, ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிற பேக் எடுப்பாங்க, இன்னும் வேறு எதானே வெயிட்டாக சாமான் தூக்கணும், எதானே சாமான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் மோர் ஈஸி டு டேக் இட் இன்ட்டுனா அதெல்லாம் அவங்க ரைட் ஹேண்டில் செய்வாங்களா இருக்கும். ஆனால் அது மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல், மைண்டு கண்ட்ரோல் இல்லாமல் சாதாரணமாக இருக்குது, ரொம்ப அஜிடேட் பண்ணுறது, சில சமயத்தில் இட் கெட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட், அது மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது அதில் கண்ட்ரோல் வேணும்னு சொன்னால் இடது கையால் நான் டாமினன்ட் ஹேண்ட். சிலவங்களுக்கு ஒரு 100 பேரில் ஒரு ஆள் தான் 2 கையாலையும் வேலை செய்கிறதுக்கு முயற்சி செய்வாங்களா இருக்கும். ஆனால் வலது கையால் செய்ய முடியாத வேலையாக இருந்தாலும் அதே சிம்பிள் டாஸ்க்கு என்ன, புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, சின்ன சின்ன அது கிச்சனில் போனால் அந்த நம்ம டம்ளர் எல்லாம் எடுத்து ரைட் ஹேண்டில் வைக்கிறது அப்படின்னு சொன்னால் ரைட் ஹேண்டில் செய்யறதுக்கு பதில் தோஸ் ஆக்ஷன்ஸ் கைண்ட்லி டூ இட் வித் யுவர் நான் டாமினன்ட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டில் செய்யுங்க. ரைட்டு டாமினன்ஸ் ரைட்டில் நிறைய மோஸ்ட் ஒர்க் செய்கிறவங்களா இருந்தால் அவங்க அந்த சிம்பிள் டாஸ்க்கை லெஃப்ட் ஹேண்டில் செய்யுங்க. தெர் ஆர் பீப்புள் 1 or 2 ஒரு 5% ஆஃப் பீப்புளுக்கு நிறைய வேலை லெஃப்ட் ஹேண்டில் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுபோல் சிம்பிள் டாஸ்க்கெல்லாம் ரைட் ஹேண்டில் செய்யுங்க. நான் டாமினன்ட் ஹேண்ட் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். என்ன செய்யணும்னு கேட்டால், அடுத்த டாமினன்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியாத ஒரு வேலையெல்லாம், அந்த சிம்பிள் டாஸ்கெல்லாம் இடது கையால் செய்யணும். அது ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்படி செய்தோன்னு வைங்க. முதல்ல ஒரு 2 ஹவர்ஸ்க்கு செய்வோம். ஏன்னு கேட்டால் வலது கையால் ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், அதாவது டாமினன்ட் ஹேண்டில் இது வரைக்கும் செய்து பழக்கப்பட்ட வேலையை நம்ம வலது கையால் தான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு 30 நிமிஷம் வேலை செய்தால் இவ்வளோ வேலை செய்வோம், நிறைய ஒர்க்கை பண்ணி முடிப்போம், வேகமாக செய்வோம். அப்படின்னா அதுக்கு பதில் அந்த வேலையை லெஃப்ட் ஹேண்டில் செய்தால் ½ an hour பதில் அதுக்கு 1 hour பிடிக்கும். நான் டாமினன்ட் ஹேண்ட். சின்ன விஷயம் சொல்லணும்னா, நம்ம வேக்யூம் போடுறோம், நம்மளோட ஹாலுக்கு, நம்மளோட சோஃபாக்கு, அதுக்கெல்லாம் வேக்யூம் போடுறோம். அப்புறம் சோஃபா மேலே இருக்கிற அந்த இருக்கே சின்ன சின்ன வச்சுருக்கிறோமே, அதெல்லாம் அந்த பேப்பரெல்லாம் தள்ளி வைக்கிறோம். இல்லாட்டி போனால் அந்த சோஃபா மேலே இருக்கிற கிளாத்து அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அப்படின்னா இது எல்லாத்தையும் வலது கையால் பண்ணும்போது இட் டேக்ஸ் 30 minutes அப்படின்னு வைப்போம். ஆனால் அதுவே லெஃப்ட் ஹேண்டில் பண்ணும்போது, நான் டாமினன்ட் ஹேண்டில் பண்ணும்போது அதுக்கு 45 minutes ஆகும், சிலப்போ இன்னும் கூட எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஒய் இட் இஸ் அப்படின்னு கேட்டால், இந்த நான் டாமினண்ட்டில் இதை எந்த ஆங்கிளில் ஃபோல்டு பண்ணால் அது கரெக்டாக வரும். பெட் ஸ்ப்ரெட் போடுறோம், அந்த எலாஸ்டிக்கை போட்டு அது கரெக்டாக விடணும்னு சொன்னால் யூ டூ த மேஜர் ஒர்க் வித் யுவர் நான் டாமினன்ட் ஹேண்ட். அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணுன்னா, பிரெயினுக்கு அந்த சர்க்கியூட் போகிறதில்லை, இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய நியூரல் நெட்வொர்க் நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் லூப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி, டாமினன்ஸ் ஆஃப் தி ரைட் சைடு, அதை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அந்த நியூரல் நெட்வொர்க்கும் நியூரல் லூப்பை என்ன செய்யணும்னா இடது கையில் செய்யும்பொழுது இட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் டு கம்ப்ளீட் த சர்க்கியூட். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் பிடிக்கும். அதுபோல் செய்யும்போது அந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டால், இட் கெட்ஸ் தி செல்ஃப் கண்ட்ரோல் ஆஃப் தி பிரெயின் டு மேக் திங்ஸ் தி ப்ராப்பராக. ரைட் ஹேண்டில் செய்தால், டாமினன்ட் ஹேண்டில் செய்தால் எவ்வளோ வேலையை செய்கிறோமோ அதுபோல் நான் டாமினன்ட் ஹேண்டில் செய்யறதுக்கு நிறைய நேரம் பிடிக்கும். அதே நேரத்தில் அதனோட ஆடட் அட்வான்டேஜ் என்ன கிடைக்கும், செல்ஃப் கண்ட்ரோல் கிடைக்கும்.
இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஆனால் ஒரு வாரம் போல் பழகினமான அந்த நான் டாமினண்ட் ஹேண்டும் நிறைய வேலையை செய்யறதுக்கு வரும். சாதாரண நம்ம ரைட் ஹேண்டில் எழுதுவோம் அப்படின்னா ஒரு சில வேலைகளை ஒரு ஷார்ட் ஸ்பேனில் நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்டில் எழுதி பார்க்கலாம். அதே வார்த்தைகள் தான், அதே தான். பட் ஒருவேளை ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, சரியாக வராதுன்னா கூட தட் யூ கேன் ட்ரை டு மேக் யுவர் செல்ஃப் ப்ரெசன்ட் த்ரூ யுவர் நான் டாமினண்ட் ஹேண்ட். அதாவது பயன்படுத்தாத, இது வரைக்கும் ரொம்ப பயன்படுத்தாத ஒரு கை என்ன இருக்கு, நம்மளுக்கு இருக்கிறதே 2 கை தான். வலது கையில் எல்லா வேலையும் செய்வேன்னா இடது கையில் சில சின்ன சின்ன வேலைகளை செய்து பழகினா செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமாகும். இது சின்ன பசங்களாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப வளர்ந்தவங்களாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இட் இஸ் ஈஸி அண்ட் அப்ரோச்சபிள். யூ கேன் ஆல்சோ என்ன பண்ணலாம், அதை ப்ராக்டிஸ் பண்ணி மேலுக்கு வர முடியும். அதனால என்ன ஆகும், எமோஷ்னல் கண்ட்ரோல் கிடைக்கும். செல்ஃப் கண்ட்ரோல் கிடைக்கிறது இல்லாமல் எமோஷ்னல் கண்ட்ரோல் கிடைக்கும். தட் கிவ்ஸ் யூ தி பேஷன்ஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க். அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறதில்ல. ஃபோக்கஸிங் மைண்டை டெவலப் பண்ணிட்டு வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அப்லிஃப்டிங் அவர் செல்ஃப் தான், யாரோ 3 தேர்ட் பார்ட்டி இல்லை. யூ ஆர் லிஃப்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறைய வேலைகளை நான் டாமினண்ட் ஹேண்டில் செய்தால் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதனால் செல்ஃப் கண்ட்ரோல் கிடைக்கணும்னு நினச்சோன்னா அப்போ எமோஷ்னல் மெச்சூரிட்டி கரெக்டான லெவலில் இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.